பணத்தை நம்பி நான் வந்து ஆலயத்தை ஆரம்பிக்கல. அப்போ நீங்க நினைக்கலாம், எப்படா இவங்க வந்து ஆலயத்தை தொடர்ந்து கொண்டு போறாங்க அப்படின்னா, வந்து ஈசன் தான் எனக்கு உயிர்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நான் நாளைக்கு இறந்தாலும் நான் அனாதைப்பணும் அப்படின்னா, என் குடும்பத்தை விட்டு விலகினவனா இந்த சிவன் தான் உயிர்னு சொல்லி அண்ணாமலையாரும் 18ஆம் படி கருப்பையும் வைத்து இன்னை வரைக்கும் உயிர் நாடியா வழிபட்டு இருக்கேன். என்ன தான தர்மம் செய்யறோம்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய பாவம் தான். என்ன செய்யறது சொல்ற நிலைமையில இப்ப நான் நினைக்கிறேன். நம்ம ஒற்றுமையா இருந்தா ஏன் அழிவு நம்மளை தேடி வரும்? இப்ப எப்போ இறப்பு வரும் தான் என் ஈசனிடம் நான் கேட்கிறேனே தவிர வாழணும்னு எதுவும் கேட்க கிடையாது. வணக்கம், நம சிவாய். நான் வந்து அருள்வாக்கு சித்தர்னு சொல்ற என்னை வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு என்னை அறிமுகம் தெரியும். கண்டிப்பா என்னை வந்து பல பேருக்கு என்னை தெரியும், பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். கம்பவுண்டராடி கிராமத்தில் ஒரு சிவனாலயம் தோன்றி அதில் இருக்கும் நான். இந்த ஆலயம் வந்து எப்படி உருவாச்சு, பல பேருக்கு இந்த ஆலயம் எப்படி உருவாச்சுன்னு கூட பல பேருக்கு தெரியாது. பழைய ஆலயம், இந்த புது ஆலயம் கட்டி ஒரு 8 ஆண்டு. பழைய ஆலயம் அதுக்கு முன்ன இருந்தது. ஏறக்குற ஒரு 15 வருஷம் பயணம் என்று சொல்லலாம். இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் எப்படி வச்சு நடத்துகிறோம், எப்படி கட்டியிருக்கோம், எப்படி இதை தொடங்கியிருக்கோம்னு பல பேருக்கு அறியாத ஒரு விஷயங்கள் இதில் இருக்கு. என்னன்னா, இந்த ஆலயத்தில் வந்து இது வரைக்கும் உதரபலிகள் அப்படின்னா காவு கொடுக்கறது கிடையாது. அப்பொழுது இப்போ வரைக்கும் சிவ பூஜை மட்டும்தான் இங்கே நடக்கும். ரெண்டாவது வந்து அகத்தியர் ஈசன் அகத்தியரை வைத்து வழிபடும், சிவனை வைத்து வழிபடும். இரண்டாவது ஆலயம் பத்திரிகை அடித்தாலும் இந்த வசூலுக்கு நாங்கள் போறதில்ல. இந்த அருள்வாக்கு சொன்னாலும் எந்த ஒரு கட்டணம் கிடையாது, எந்த ஒரு விஷயங்களும் இந்த ஆலயத்தில் கிடையாது. அப்போ நீங்க நினைக்கலாம், எப்படி இவங்க வந்து ஆலயத்தை தொடர்ந்து கொண்டு போறாங்க அப்படின்னா, வந்து மின்சாரம் இதெல்லாம் வந்து மக்களாக சிசுபாலர்கள் அவங்க வந்து போட்டு அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து கட்டி அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பணத்தை நம்பி நான் வந்து ஆலயத்தை ஆரம்பிக்கல. இப்போ இங்கே இவ்வளோ சிலைகள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா இதெல்லாம் மக்கள் நன்மை அடைந்து மக்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவங்களே செஞ்சு கொடுத்தது. நானா இந்த ஆலயம் கட்டலை, நான் இன்னும் ஒரு சிவன் வீட்டு வேலைக்காரன், அவ்வளோதான். அவர் வீட்டு வேலைக்காரன், அவரு ஆரம்பித்த, அவரு தொடங்கி அவரு செய்த ஒரு விஷயம்தான் இந்த ஆலயம். அப்போ என்னை கருவியாக பயன்படுத்தி அவர் வந்து தொடங்கப்பட்டது இந்த ஆலயம். அப்போ இந்த ஆலயம் வந்து முன்னோக்கி அவர் கொண்டு வந்தது. சிவராத்திரி செய்வோம், பிரம்மாண்டமாக செய்வோம். அதோட 8ஆவது மாதம் அம்மனுக்கு அக்னி சட்டி விழா செய்வோம். அதோட 11ஆம் மாதம் கொடியேற்றி அரசனாருக்கும் அப்பாவுக்கு ஸ்ரீ சிவருத்ர ஐயனார் அப்பாவுக்கு வந்து விழா செய்வோம். இங்கே வந்து மாமிசம் எதுவும் கிடையாது, சைவம் தான். பால் குடத்துக்கு வசூல் வாங்க மாட்டோம், எதுவும் கிடையாது. ஆனந்த சித்தனாருக்கும் ஐயப்பனை வைத்து இங்கே பூஜிக்கிறோம். ரெண்டாவது ராமதூதராருக்கும் விஸ்வரூபமாக ராமதூதரை வைத்து செய்கிறோம். இங்கே வந்து சூட்சும பூஜை அப்படின்னா சித்தர்களின் பூஜை. சித்தர்கள் வழிபாட்டில் பல பேர் இருக்கீங்க. சூட்சும பூஜைனா பல பேருக்கு தெரியும், சித்தர்கள் வழிபாடுனா என்னன்னு தெரியும். அதோடு நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்குன்னு பல பேருக்கு அறியாத ஒரு உண்மைகள் இருக்கு. என்னன்னா வந்து நான் சன்னியாசம் பெற்று ஏறக்குற 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு, 4 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு. ஆதாரமும் இருக்கு. நான் அகத்தியர் முன்னுக்கு நான் உட்கார்ந்து யாகம் செய்து சன்னியாசம் பெற்று 4 ஆண்டு. நான் ஜென்ம சைவத்துக்கு போய் 10 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு, 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 3வது நான் வந்து பாத அணி போட்டே 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சிவம் தான் உயிர்னு சொல்லி, சிவம் தான் வாழ்க்கைன்னு சொல்லி இன்னை வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பயணம் என்னோட. நான் தலையில தான் படுத்து நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பல மக்களுக்கு அறியாத ஒரு உண்மைகள் இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, வாழ்க்கை பயணம் சிவனின்னு சொல்றோம்னா ஈசன் தான் எனக்கு உயிர்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நான் நாளைக்கு இறந்தாலும் நான் அனாதைப்பணும் அப்படின்னா, என் குடும்பத்தை விட்டு விலகினவனா
இந்த சிவன் தான் உயிர்னு சொல்லி அண்ணாமலையாரும் 18ஆம் படி கருப்பையும் வைத்து இன்னை வரைக்கும் உயிர் நாடியா வழிபட்டு இருக்கேன். என் பயணம் வாழ்க்கை வந்து நான் சிவனை நோக்கி போடும் என் பயணம். இன்னை வரைக்கும் நான் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுதான் என்னோட வாழ்க்கை. இதை மிஞ்சி ஒன்றும் கிடையாது. மற்றவர்கள் என் வீட்டில் ஒரு பிடி அன்னம் சாப்பிட மாட்டேன், கீழே படுத்து தூங்குவேன். அதான் சொன்ன, நீங்க வந்து ஆலயத்துக்கு வரல. ஆலயத்துக்கு வராத போது சில உண்மைகளும் சில விஷயங்களும் நீங்க அறியாத உண்மைகள் நிறைய இருக்கு. நான் அருள் உண்மைன்னு சொன்னவனா, அருள்னா என்னன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதணும்னா எல்லாருக்கும் போட்டிகள் விஷயங்கள் நிறைய இருக்கதானே செய்யும். நம்மளுக்கு அது வேணாம். காரணம் ஏன் சொல்றோம்னா, நம் கடந்து போற விஷயம் வந்து ஈசனை நோக்கி. எல்லாம் சிவனை விட்ட பிள்ளைகள். எல்லாருக்குள்ளேயும் என் ஈசன் இருக்கிறான், என் ஈசன் வாழுகிறான், என் ஈசன் எல்லாருக்குள்ளேயும் இருந்து பேசுகிறான். புறம் பேசும் மக்களுக்கு உடலுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் என் ஈசன் இருக்கிறான் நம்புறவனா. அவர்களை தூண்டிவிட்டு என் சிவன் பேசுகிறான், என்னை தூண்டிவிட்டு என் சிவன் பேசுகிறான்னு அர்த்தம். யாரும் என்னை வந்து நேரா வந்து பார்க்க கிடையாது, யாரும் வந்து எதுவும் கிடையாது. அதான் சொந்த ஊர்ல சொந்த மாடு விலைக்கு போகாது அப்படின்னு சொல்லும் போது கருத்துக்கள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும், போட்டிகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். நம் பயணம் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கடந்து போற விஷயங்கள் என்னன்னு தெரியும். அப்ப என் பயணம், என் ஈசன் எனக்கு கொடுத்த வேலை என்னன்னு எனக்கு தெரியும். கடைசி வரைக்கும் நான் மாற மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் சிவனை விட்டு வேலைக்காரன் மட்டுமே. அப்ப என் பயணம் என்பதும் சிவனை நோக்கி மட்டுமே. அவனை நோக்கி நிற்கிறேன், அவனை நோக்கி பயணித்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆலயம் பாடலே ஒரு 50 பாடலுக்கு மேலே செஞ்சிட்டோம். நிறைய விஷயங்கள் இங்க வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் வந்து மக்கள் நன்மைக்கு இந்த ஆலயத்தை ஆரம்பித்தேன். அப்படின்னா ஏழை எளிய மக்களுகள் எவ்வளோ விஷயங்கள் நான் இன்னைக்கு வந்து ஆரம்பித்து இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆலயத்தில் வந்து அதான் சொல்ல, கூட இருந்தவர்கள் குழி பறிப்பார்கள் அப்படின்னு ஒரு நிறைய கருத்துகள் இருக்கும். இப்போ அந்த கருத்து விஷயம் ஆகப்பட்டது, கூட இருந்தவர் குழி பறிக்க தான் செய்வாங்க. அப்போ எவ்வளோ கொடுத்து தானம் தர்மம் செய்தோம், நான் செய்தேன். இது வந்து யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது. இது சொல்றதே வந்து பாவத்தின் குறிதான். தானம் தர்மம் சொல்றது வந்து என் ஈசன் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அப்போ தானம் தர்மத்தை வந்து நான் அள்ளி கொடுத்தேன், செஞ்சேன். தான தர்மங்கள் நான் செய்யும் போது ஏன்னா என் சுற்றி இருக்கிற நல்லா இருந்தாதான் நான் என் அப்பன் நல்லா இருப்பான். ஏன்னா எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு தேவை என் ஈசன். என் ஈசன் மட்டும்தான் எனக்கு வேணும். அதனால எல்லாத்தையும் நான் ஒதுக்கினேன். எத்தனையோ வருஷம் ஆச்சு நான் ஒதுக்கி இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை. எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இன்று பொழுது வரைக்கும் என் சிவன் நம்பி இருக்கேன். அதான் சொல்றேன், தானம் தர்மம் என்பது அவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது, என் அப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். அப்போ அந்த தான தர்மத்தை வந்து நான் செய்தேன். அது சொல்றதே பாவம் தான். என்ன தான தர்மம் செய்யறோம்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய பாவம் தான். என்ன செய்யறது சொல்ற நிலைமையில இப்போ நான் நிற்கிறேன். அதனால தான தர்மத்தை நான் சேர்த்து வைத்த பணங்கள் சேர்த்து வைக்காது என் மக்களுக்கு அள்ளி கொடுத்தேன். அதுவே இன்னைக்கு குற்றம் குறையாகி இன்னைக்கு வந்து பெரும் பிரச்சனை. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு ஆலயங்கள் எல்லோரும் வைத்திருக்கீங்க, எல்லோரும் வைத்து வழிபடுறீங்க, எல்லோருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். இங்க என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களுக்குள்ள இருக்கும் உங்கள் இறைவன் நிச்சயம் சொல்வான். நான் அப்படி இருக்கும்போது நான் போகும் பயணங்கள், நான் போகும் விஷயங்கள் அவனை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். எனக்கு அவன் வேண்டும் என்று சொல்லி இன்று பொழுதைக்கும் சிவ பூஜை செய்து, இன்று பொழுதைக்கும் செய்து அவனையே நான் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கும் காலங்கள் என் காலங்கள், என் பயணங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்தாதான் பல விஷயங்கள் உங்களால் புரிந்துக்க முடியும், அறிந்துக்க முடியும், தெரிந்துக்கவும் முடியும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போலனா ஒரு விஷயம் உங்களால் தெரிந்துக்க முடியாது, அறிந்துக்க முடியாது. அதுதான் அனுபவம்னு சொல்றது. அனுபவம் பெற்றா மட்டுமே உங்களால் சில உண்மைகளை தெரிந்துக்க முடியும், சில விஷயத்தை நீங்க கருத முடியும். புறம்பேசும் விஷயத்தை நம்ம கேட்டுட்டோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம கடந்து போற விஷயம் என்று ஒரு விஷயம் இருக்கு. இந்த வரைக்கும் தியானித்து என் சிவனை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். வந்து பாருங்க, உங்களுக்கு அப்பதான் தெரியும் நாங்கள் எப்படி ஆலயம் வைத்து நடத்துகிறோம், எங்கள் பயணம் என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். நம் இனம் தமிழ் இனம். நம்மளதான் தாழ்த்தி கொண்டிருக்கோம், நம்மளதான் அழித்து கொண்டிருக்குன்னு உண்மை. நம்ம ஒற்றுமையா இருந்தா ஏன் அழிவு நம்மளை தேடி வரும்? ஆலயம், அடுத்து கல்வி கூடங்கள், இதுதான் வந்து நம்மளோட அஸ்திவாரம். இதை நீங்க அழிக்கணும், இதை நீங்க செய்யணும்னு சொன்னா தப்பு. நம் இனம் நம்மளே அழித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நம் பிள்ளைகள் எவ்வளோ பிள்ளைகள் படித்து இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. உதவி செய்யுங்க. இந்த ஆலயத்தை நான் உருவாக்குன்னு அதுக்கு தான் உருவாக்குனேன். ஆனால் என்னால் கடந்து போக முடியல. அது சொல்லுவாங்களே, கூட இருக்கும் சில விஷயங்கள்
பிரச்சனைனால என்னால் மேல் நோக்கி போக முடியல. இன்னைக்கு நான் மேல் நோக்கி போகணும்னு நிற்கிறேன். காரணம், நான் இன்னும் என் ஈசனை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இன்னும் பல விஷயங்கள் நான் செய்யணும்னு, பல விஷயங்கள் நான் கடந்து போகணும்னு சொல்லி இன்னைக்கு இருக்கேன். அது சொல்லியா, வாழ்ந்தாலும் சிவன், இறந்தாலும் சிவன். இந்த விஷயத்தை நான் வாழ்க்கையில் ஒரு பயணமாகவும் என் உயிர் மூச்சாகவும் எடுத்தவனா. அதை தாண்டி நான் திரும்பவும் மாட்டேன், விலகவும் மாட்டேன், பின்னோக்கியும் போக மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். இது என் ஈசனை விட்டு வேலைக்காரன். ஆனால் நான் உருவாக்கி என் அப்பன், அவன் என் அப்பன். அதனால என் கோசம் என் வாழ்க்கை நான் இழந்தேன். எவ்வளோ பேர் சிவனை கும்பிட்றவங்க இருக்கீங்க. நான் இன்னி வரைக்கும் சிவனை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அப்படின்னா சிவனை தேடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இறந்தால் மட்டுமே சிவனை தேடி முடிக்க முடியும். அந்த இறப்பும் இந்த சாபத்தை நான் விளக்கணும் பார்க்குறேன். அப்படின்னா என் ஈசனை வேலை கொடுத்துருக்கான். ஆனால் நான் பிறந்த சாபத்தை நான் விளங்கணும்னு பார்க்குறேன். அப்போ எப்போ இறப்பு வரும் தான் என் ஈசனை நான் கேட்குறேனே தவிர வாழணும்னு எதுவும் கேட்க கிடையாது. அப்போ பல விஷயங்கள் நீங்கள் புரிந்தால் தெரியும். நான் பட்ட இன்னல்கள், பட்ட துன்பங்கள் சொல்லுக்கு அடங்காத விஷயங்கள். அதெல்லாம் சொன்னால் மக்களாகிய உங்களுக்கே மனம் கலங்கும் என்று கூட சொல்லலாம். உண்மை அதுதான். அதனால தெரிந்து புரிந்து சிவத்தை நோக்கி போயாச்சு. வாழ்க்கை பயணமும் சிவனை நோக்கி போயாச்சு. அதனால என் ஈசனே துணை. நம சிவாய். சிவாய்.